லிட்ரலி இது ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். இந்த பிரியாணி மேன் இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும். அவர் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறுலாம் எடுத்துகிட்டு துணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சூசைட் பண்ண போகிற மாதிரி போகிறது அதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், அவர் எத்தனையோ பேர் அழும்போது பார்த்தியா விக்டிம் மாதிரி ப்ளே பண்ணிட்டான். விக்டிம் சொல்ல வரல. அப்புறம் அழுது தன்னை நல்ல வேண்டும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க இப்படின்னு இந்த மாதிரி எமோஷ்னல் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பிரியாணி மேன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன் அவர் வீடியோவை. வரும் சஜஷனில் வரும், போட்டு யாரையாச்சும் போட்டு நோண்டி நேர்க்காக இருப்பாப்புல. இந்த எம்டி ஹேண்டு அவரெல்லாம் ஃபன்னாக பண்ணுவாப்புல. அப்புறம் பிரியாணி மேன் வீடியோ வரும், அப்புறம் மிஸ்டர் கேகே வீடியோ வரும். இந்த மாதிரி இவங்க வீடியோஸ்லாம் வரும். கண்டென்ட் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு தான் பார்ப்பேன். மற்றபடி மேக்ஸிமம் லைவ் ஸ்ட்ரீம் தான் எனக்கு வந்து என்னோடய ஃபீடு ஃபுல்லாகவே இருக்கும். மதன் கோரி ப்ரோ வீடியோ வரும் பார்ப்பேன். அது தவிர எனக்கு கண்டென்ட் பார்க்கணுன்னா நான் வேறு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். தமிழ் வீடியோஸே அங்கே எனக்கு வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கண்டென்ட்ஸ் தான், இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் தான் வரும். எனக்கு வந்து லிட்ரலி ஒரு டவுட்டு. என்ன டவுட்னா, இப்போ பிரியாணி மேன் வீடியோ, அதாவது டெய்லர் அக்கா வந்து இந்த ஜிஎஸ்டி மேட்டரை பற்றிலாம் பிரியாணி மேன் வீடியோ போட்டிருப்பாப்புல. அந்த வீடியோ பார்த்துட்டு லிட்ரலி நானே வந்து எனக்கு டெய்லர் அக்கா வீடியோஸ்லாம் பார்த்தது இல்லை. நான் வந்து ஜிம் அக்கா ஃபேன். டெய்லர் அக்கா வீடியோ ஒரு வீடியோ தான் எனக்கு வந்துச்சு, அதே நான் தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்காங்க. ஓ இவங்க தான் நம்ம தள்ளி விட்டவங்களா அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் பார்த்ததே கிடையாது அவங்க வீடியோ. நம்ம ஃபுல்லாக இந்த பக்கம் ஜிம் அக்கா அப்படிதான். டிவோஷனல் அக்கா வீடியோ கூட எனக்கு வந்தது கிடையாது. அப்போ பிரியாணி மேன் வீடியோ போடும்போது எனக்கு லிட்ரலி நான் வந்து நினச்சேன், இப்படிலாம் பண்ண முடியுமா ஒருத்தங்களால் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணால் ஏ2டி வீடியோ வருது. அப்படியே ஹோல் ஒப்பீனியனுமே மாறிடுச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ தெரிஞ்சிருக்கும். 2 வருஷம் முன்னாடி ஜேகே விசஸ் பிரியாணி மேன் இஷ்யூ, அப்புறம் பிரியாணி மேன் இர்ஃபான், பிரியாணி மேன் டெய்லர் அக்கா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சைக்கிளிக் வாரி இருக்குது. எப்படி பார்த்தாலும் யூடியூப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும். டெய்லர் அக்கா, பிரியாணி மேன் அது கூட தெரில அப்படின்னா, இப்போ நடந்த இந்த பிரச்சனை கூட உங்களுக்கு தெரில அப்படின்னா, யூ ஆர் லிவிங் எ பீஸ்ஃபுல் லைஃப் மேன். ஜஸ்ட் கட் திஸ் வீடியோ அண்ட் என்ஜாய் யுவர் ஸ்நாக். போய் அடுத்த வீடியோ பாருங்கள். பிரியாணி மேனு, இர்ஃபானு, டெய்லர் அக்கா இந்த சம்பவத்துக்குள்ளே வராதிங்க. நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரி, அதையும் தாண்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன மாதிரி தான் உங்களுக்கும் ஆச்சா? பிரியாணி மேன் வீடியோ பார்க்கும்போது டெய்லர் அக்கா மேலே ராங்கான ஒப்பீனியன் எனக்கு கிரியேட் ஆச்சு. நான் அதுக்காக போயிட்டு கமெண்ட்ஸில் அப்யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளே ஒரு சேனல் வச்சுருக்கோம். நம்மளே எவ்வளோ பேர் அப்யூஸ் பண்ணும்போது தப்பு பண்ணாலே நான் போய் அப்யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்ட்டு. ஆனால் எனக்கு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே ஆன் த பாயிண்ட் இந்த பக்கம் அடுத்த பேஜை திருப்புனா ஏ2டி வீடியோ பார்த்தோன்னே, என்னடா நம்மளை ஒருத்தன் பயங்கரமாக, நம்ம மூளையை ஒருத்தன் பயங்கரமாக செலவை பண்ணி அவன் சொல்கிற எல்லாத்தையும் ஆமான்னு அப்படியே நம்ப வச்சுருக்கானேடா அப்படின்னு ஏ2டி வீடியோ பார்க்கும்போது பிரியாணி மேன் ப்ரோ மேலே வந்து எனக்கு வந்து லைட்டாக காண்டாச்சு. அட் தி எண்ட் அவரோட லைவ் பார்த்து ஒரு அழுறதெல்லாம் பார்க்கும்போது அவர் எத்தனை பேரை விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுறேன், எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஒருத்தன் பிரேக் டவுன் ஆகும்போது அவன் பிரியாணி மேனுக்கு தெரியும், இனிமேல் யாராச்சும் அழுகிற வீடியோ பார்த்தா அவன் வந்து ஏமாத்தலை, உண்மையாகவே ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது இந்த இடத்துல அட்லீஸ்ட் உணர்வார். உணர்ந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பான் மனுஷன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி, எப்போயுமே பிளேம் த கண்டென்ட் நாட் த கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு லாஜிக்கில் தான் நான் இருப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது எப்படின்னா, லவ் த கண்டென்ட் கிரியேட்டர் நாட் த கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டென்ட்டை பிடிச்சி சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தப்பு பண்ணும்போது அந்த கண்டென்ட் கிரியேஷனை வந்து ஹேட் பண்ணுங்கள், அதை வந்து ஒப்பீனியன் வைங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் மேலே ராங்கான ஒப்பீனியன் வச்சு ஒரு மாதிரி அடிக்காதீங்க அப்படின்னா, இது ஜென்ரலாக என்னோட பாலிசி 3 வருஷமாக 4 வருஷமாக யூடியூப் பண்ணுறப்போ. ஸோ அப்படி தான் நான் நினச்சேன். அவ்வளோதான், எனக்கு கேட்க வேண்டியது இதுதான். கமெண்ட்ஸில் எனக்கு ஒரு 50 கமெண்ட்ஸாக தயவு செஞ்சு வந்தே ஆகும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி மேன் வீடியோ பார்க்கும்போது அவர் சொல்கிறது கரெக்டுன்னு தோணுச்சு. ஏ2டி வீடியோ பார்க்கும்போது பிரியாணி மேன் சொல்கிறது தப்பு, ஏ2டி சொல்கிறது கரெக்டுன்னு தோணுச்சு. இப்போவும் கூட சுய புத்தியை யூஸ் பண்ணி யார் சொல்கிறது கரெக்டுன்னு தெரில. ஏ2டி வீடியோ பார்த்தோன்னா லைக்கை போட்டு இதுக்கு பேர் தான் செய்கையா அப்படின்னு ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டேன். பட் லிட்ரலி ஒரு ப்ராப்ளம்னா நம்மளால் யோசிக்க முடியலையா? யூடியூபர்ஸ் தான் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொல்கிறத ஆமாம் 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 அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்களா? இதான் என் கேள்வி. கமெண்ட் பண்ணுங்கள்.